Vanakkam, Namaskaram, good evening to everybody here. I'll begin by thanking the Chennai Citizens Forum for having invited me. அவங்க சொன்ன மாதிரி முழுக்க பட்ஜெட்டை நான் தமிழில் சொல்ல போகிறதில்ல, ஆனால் சில விஷயங்களை எடுத்து சொல்லலான்னு வந்திருக்கிறேன். ஸோ தேங்க்யூ டு தி சிட்டிசன்ஸ் ஃபோரம் அண்ட் immensely grateful to the principal of this college for having offered this place and for showing enthusiasm in organizing this kind of a meet. I'm grateful also to the several invitees, some of them very elderly, who have come here. Certainly much has been said about the budget. Lots of newspapers have written about it. We also had very passionate representation of 5 different speakers who spoke about different topics. Some spoke about tax relief, women's empowerment, MSME, and also about startup and youth. So, நான் ரொம்ப டீட்டெயில்டாக பட்ஜெட்டில் இருந்த டீட்டெயில்ஸை பற்றி பேச தேவையில்லைன்னு தோன்றுறது எனக்கு. பட் சில விஷயங்களை எடுத்து சொல்ல விரும்புகிறேன். இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ஒரு அரிதான ஒரு சந்தர்ப்பம். இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் எல்லாருக்கும் கூட பர்டிகுலர்லி நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஒரு சனிக்கிழமை ஃபேமிலியோடு இருக்கக்கூடிய நேரம், சாயங்கால வேளையில் இங்கே வந்திருக்கிறது இஸ் வெரி டச்சிங் ஃபார் மீ. நேஷ்னல் பட்ஜெட்டில் ப்ரையாரிட்டி என்னெல்லாம் கொடுத்தோன்றதெல்லாம் கூட எடுத்து சொல்லியிருக்காங்க. இட் வாஸ் அன் எக்ஸப்ஷனல் டைம் ஃபார் அ பட்ஜெட் டு பி ப்ரிப்பேர்ட் பிகாஸ் 3ஆம் முறையாக ஜெயிச்சு வந்த பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கு இது முதல் பட்ஜெட் 3ஆவது டேர்மில். அது எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓட் ஆன் அக்கவுண்ட் கொடுத்தோம். எலெக்ஷன் ஆன பிறகு ஜூலையில் அந்த வருஷத்துக்கு, அதாவது 24-25, இன்னும் அந்த வருஷத்தில் தான் நம்ம இருக்கோம். மார்ச் 31 25 ஃபைனான்ஷியல் இயர் முடியும். ஸோ அந்த வருஷத்தில் மீதி இருக்கக்கூடிய 6-7 மாதத்துக்கான பட்ஜெட்டை ஜூலை 24 சப்மிட் பண்ணோம், பாஸ் ஆச்சு. ஸோ எலெக்ஷன் ஆன பிறகு பட்ஜெட் இருந்தாலும் அது ஒரு பகுதி ஆல்ரெடி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓட் ஆன் அக்கௌண்ட்டாக வந்துடுது. அதுக்கப்புறம் இது தான் கொடுக்க முடிஞ்சது. ஸோ முழுமையான பட்ஜெட் 3ஆவது டேர்முக்கு, பிரதமர் மோடி அவர்கள் டேர்முக்கு 3ஆவது பட்ஜெட் இப்போ தான் முதல் பட்ஜெட் கொடுத்துருக்கோம். ஸோ அது ஏன் 3ஆவது டேர்மில் முதல் பட்ஜெட்னு ஏன் நம்ம பேசணும்? இன்றைக்கி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் விகசித் பாரத் இன்னும் பார்த்திங்கன்னா 22 வருஷம்தான் இருக்குது அச்சீவ் பண்ணுறது. விகசித் பாரத்தில் என்னெல்லாம் நம்ம எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறத கூட பட்ஜெட்டில் நான் ஃபஸ்ட்டு ஒரு 7-8 அம்சங்களை ஹைலைட் பண்ணினேன். ஸோ அந்த விகசித் பாரத் அட்டைன் பண்ணணும்னா அந்த 22 வருஷத்துக்குள்ளே நம்ம செய்ய வேண்டியது என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு அடித்தளத்தை இப்போவே சரியாக போட்டால் தான் அதுக்கு மேலே பில்டப் பண்ண முடியும் ஒவ்வொரு வருஷமும். இது ஒரு பக்கம் இருக்க, பணம், வரி பணத்தை சம்பாதிச்சு வரி பணம் வந்து சேர்ந்த பிறகு அது மாநிலங்களுக்கு அனுப்பக்கூடிய ஒரு ஃபார்முலாவோ ஒரு திட்டத்தையோ இந்த காரணத்துக்காக மாநிலங்களுக்கு கொடுக்கணும். அதை தவிர ஃப்ளட் ரிலீஃப்கோ டிசாஸ்டர் ரிலீஃப்கோ கொடுங்க, இல்லை முனிசிபாலிட்டிக்கு கொடுங்க அப்படின்னு இந்த சிபாரிசுகளை கொடுக்கக்கூடிய ஃபைனான்ஸ் கமிஷனோட லாஸ்ட் இயர் கூட இந்த வருஷம்தான் லாஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷனோடது. அதனால் புது ஃபினான்ஸ் கமிஷனை நம்ம ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணிட்டோம். அவங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் போய் ஃபினான்ஸ் கமிஷன் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டறிஞ்சு வந்து அது மேலே ஒரு திட்ட பிரகாரம் ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸை எழுதி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து கவர்மெண்ட் அதை ஒத்துட்ட பிறகு அடுத்த 5 வருஷத்துக்கு வரக்கூடிய வரி பணத்தை எப்படி மாநிலங்கள் இடையே பிரித்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த டெட்லைன் டேட்டும் இப்போ வந்து சேருது. ஸோ இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று 25 வருஷத்துக்குள்ளே நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய கோல்ஸ்க்கு அடித்தளம் நாட்டுவதற்கும்,
அடுத்த 5 வருஷத்துல வரக்கூடிய வருமானத்தை மாநிலங்களோட பங்கீடு எப்படி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த ஃபினான்ஸ் கமிஷன் மூலமா வரக்கூடிய ரெக்கமெண்டேஷனையும் ஏற்றுக்கொள்றதுக்கும் ஒரு ஒரு மைல் போஸ்ட் நம்மளுக்கு இருக்கு. இந்த ரெண்டும் இப்போ இருக்கு. நம்ம இம்மீடியட்டா அதை வச்சுட்டு என்ன பண்ணணுன்றது அந்த திட்டத்தையும் சேர்த்து போட்டு இந்த பட்ஜெட்ல பிளான் பண்ண மாதிரி இருந்தது. அதனால கொஞ்சம் நிறைய பேரோட பேசி எக்ஸ்பர்ட்ஸை கலந்து ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த பட்ஜெட் தயாரிச்சு. அதனால இட்ஸ் அ பிட் ஆஃப் அ யூனிக் பட்ஜெட். சரி, இதெல்லாம் நம்ம எவ்ரி 10 years எவ்ரி 5 years பண்ணுவாங்களே, இதில் என்ன இருக்குது புதுசா? இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் எந்த பட்ஜெட் தயாரிக்கும் போது கூட நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சில ஃபேக்டர்ஸை மனசில் வச்சுப்போம். மன்சூன் ரெயின்ஸ் நல்லபடியாக வந்துச்சு, விவசாயிகளுக்கு நல்லபடியாக மழை நீர் எல்லாம் கிடச்சி பாசனம் சரியாக இருந்து விளைச்சல் நல்லா இருந்தால் எக்கானமி ஒரு விதமாக இருக்கும். ஒருவேளை மழை சரியாக இல்லை, மழை குறைவின் காரணமாக விவசாயிகளுக்கு இடைஞ்சல் ஆச்சுன்னா நம்ம எங்கேருந்து இறக்குமதி பண்ணணும், இறக்குமதி பண்ணணுமா, அதுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணி வச்சுக்கணும், இதெல்லாம் கூட மனசில் இருக்கும். எல்லா கவர்மெண்ட்டுக்கும் அதெல்லாம் தெரியும். சரி, விலைவாசி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணோம், அதுக்கும் தெரியும். பட் வெளியிலேருந்து வரக்கூடிய சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு ஸ்க்ரீன், அதை பியர்ஸ் பண்ணிட்டு யோசிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய சேலஞ்சஸ், எக்ஸ்டர்னல் சேலஞ்சஸ் இந்த வருஷம் ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஏன்? ஒரு புது கவர்மெண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் வந்திருக்கு. அவங்களோட ட்ரேட் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸில் எங்கெல்லாம் அவங்களுக்கு அவங்க கண்ட்ரி அந்தந்த கண்ட்ரிக்குள்ளே நுழையறதுக்கான வாய்ப்பு குறைச்சலாக இருக்கோ, ட்ரேட் பேரியர்ஸ் நிறையா இருக்கோ, அவங்களோட சேர்ந்து அந்த பேரியர்ஸை குறைங்க, எங்களுக்கு உங்கள் நாட்டில் வந்து எங்களுடைய பொருட்களை விற்கிறதுக்கான வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு அவங்க கொஞ்சம் ஓப்பன் பாலிசியாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நம்மளுக்கு USA பிக்கெஸ்ட் ட்ரைனிங் பார்ட்னர். ஸோ இஃப் we have to make sure India's interest is protected and also safeguarded. அதையும் மனசில் வச்சுக்குமா இருந்தது. அப்போது டாரிஃப் வாரா நம்மளுக்கு எகென்ஸ்டாக போட போகிறாங்களான்றதெல்லாம் தெரியாது. பிகாஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் நியூ அட்மினிஸ்ட்ரேஷன் கேம் டு ஃபோர்ஸ் ஒன்லி ஆன் January 20th. நம்மளோட பட்ஜெட் 1ஆம் தேதி கொடுத்தோம். அதுக்கப்புறம் நிறைய டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ தட் வாஸ் அன் அன்சர்டனிட்டி. அதே மாதிரி உக்ரைன் வார் எப்போ முடியும், அங்கேருந்து நிறையா ஃபர்டிலைசர் மாதிரி பொருள்கள், எடிபிள் ஆயில்ஸ் மாதிரி பொருள்கள் அங்கேருந்து உலகளவில் ஏற்றுமதி பண்ணுறாங்க. வீட்டு அதர் கிரெயின்ஸ் ஆல்சோ. ஸோ ஃபுட் ஷார்ட்டேஜ்க்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ். சைனாவில் பல்காக ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க எக்ஸசிவ் ஸ்டாக்ஸ். அது எலக்ட்ரிக் வெஹிக்கிளோ, ஆட்டோமொபைலோ, சோலார் பேனலோ, ஃபோட்டோ வோல்டாக்ஸ் செல்ஸோ, இது எல்லாமே அவங்கக்கிட்ட எக்ஸஸ் கெப்பாசிட்டியில் இருக்கிறதுனால ஒருவேளை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ண முடியலன்னா நம்ம நாட்டில் அது ஒரு டம்பிங் ஆகிடுமா? அப்படி ஆச்சுன்னா நம்ம எக்கானமி எப்படி காப்பாற்ற போகிறோம்? அது ஒரு அன்சர்டனிட்டி. ஒருவேளை அவங்க டம்பிங்கே பண்ணல, அவங்க நாட்டில் குறைச்சலாக வாங்குறாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, டிமாண்ட் இஸ் நாட் ரைசிங்கும் போது நம்மளோட ஏற்றுமதி கூட அந்த நாட்டுக்கு அஃபெக்ட் ஆகுமா? இப்படியாக வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் சேலஞ்சஸ் வேர் லாட்ஸ் மோர். ஸோ வி ஹேட் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ். அதுக்கெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு பட்ஜெட் எடுத்துகிட்டு வந்தோம். அதனால தான் ஏஐக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். இங்கே பேசின மாதிரி இன்டர்ன்ஷிப் கொடுத்து எக்ஸ்போஷர் டு ஜாப்ஸ் என்ன தேவைப்படும், உங்ககிட்ட குவாலிஃபிகேஷன் என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் இருந்தால் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிற விதமாக இன்டர்ன்ஷிப் பிளான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஜூலை பட்ஜெட்லேயே வந்துடுது. இப்போ இல்லை, அது இப்போ கண்டினியூ ஆகுது அந்த ஸ்கீம். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு 5 ஸ்கீம்ஸ், இன்டர்ன்ஷிப் ஸ்கீமோடு சேர்த்து 5 ஸ்கீம்ஸ் எடுத்துன்னு வந்தோம் ஜூலையில். பட் இப்போ 1ஆம் தேதி Februaryயில் கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டில் எனக்கு ரொம்ப திருப்திகரமாக அமைஞ்சது என்னென்னா, ஹெல்த் சிச்சுவேஷனுக்கு புதுசாக மெடிக்கல் காலேஜ், நியூ சிச்சுவேஷன், நியூ சீட்ஸ்,
இதெல்லாம் போக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாடு முழுக்க டே டைம் கேன்சர் கேர் சென்டர்ஸ் அமைக்கிறதுக்கான ஒரு பெரிய அறிவிப்பு அது. இன்னைக்கு கேன்சர் எல்லா குடும்பத்திலையும், அதாவது பணக்காரங்க தான், ஏழை தான், நடுத்தர வர்க்கம் தான் இல்லை, எல்லா குடும்பத்திலையும் கேள்விப்படுறோம். அவங்களுக்கு வைத்தியம் கொடுக்கறது ஒன்று, அந்த வைத்தியத்துக்கு அப்புறம் டே கேர், அவங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து அவங்க எடுத்துக்கக்கூடிய மெடிசன்ஸ்க்கு எப்பேற்பட்ட ஆஃப்டர் எஃபெக்ட் இருக்கும், அதுக்கு வேணுங்கிற மெடிக்கல் அட்டென்ஷன் கொடுக்கறதுக்கான டே கேர் சென்டர் இஸ் a big announcement. I was grateful that the Prime Minister readily agreed for it. அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா the income tax relief. யாரோ என்னை கேட்டாங்க, அந்த நம்பர் அரைவ் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததா, எப்படி டிசைட் பண்ணீங்க, வாஸ் இட் டிஃபிகல்ட் டு கன்வின்ஸ் அப்படின்னு. நான் அப்போது இன்டர்வியூலையும் சொன்னேன், இப்போவும் சொல்கிறேன், it was not difficult to convince the Prime Minister. It was more difficult to convince the system. ஸ்பெக்குலேஷன் வெளியில் இருந்த மாதிரி, ஏன் 8 லட்சம் போகாதா, 9 லட்சம் போகாதா, 10ஓட எடுத்துக்கிட்டால் போகாதா, இதெல்லாம் வந்துட்டே இருந்தது. So it took a bit of an effort to convince the others. The Honorable Prime Minister was full supportive. அதனால் அவருக்கு தான் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன், அந்த 12 லட்சத்துக்கு அனுமதி கொடுத்ததுக்கு. அதில் இன்னும் நிறையா நம்ம பட்ஜெட்டை பற்றி பேசலாம். எனக்கு இன்னொரு ஒரு திட்டம் ரொம்பவே மனசுக்கு உகந்ததாக இருந்தது. இந்த நாட்டில் இன்றைக்கும் அக்ரிகல்ச்சரை நம்பி இருக்கக்கூடிய பாப்புலேஷன் பல மாவட்டங்களில் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மனிதன் செய்ய வேண்டிய வேலையை, நிலத்தில் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய வேலையை 3 பேர் பண்ணுறாங்க. டிப்பிக்கலி அதை அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு. அந்த அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய பலரை வெளியில் எடுத்துகிட்டு வரணும். அதாவது அவங்க கிராமத்துலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வர வேண்டியதில்லை. அக்ரிகல்ச்சர் நிலத்தை நம்பி இருக்கக்கூடிய அந்த வேலையை மாத்திரம் செய்யாமல் கிராமப்புறத்திலேயே வேறு விதமான வேலை வாய்ப்புகளை கொடுத்தோம்னா அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டை அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம். அதை தவிர நீங்கள் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ரோக்ராம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக நடந்துட்டுருக்கு. அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாநிலத்தோட ஆவரேஜ் க்ரோத் ஒரு அளவில் இருந்துச்சுன்னா, அந்த மாநிலத்துக்குள்ளவே சில மாவட்டங்களில் அந்த அளவு கூட ரீச் பண்ணாத மாவட்டங்களை நம்ம ஜென்ரலாக பின்தங்கிய மாவட்டங்கள்னு சொல்லுவோம். அப்படி சொல்லாமல் பிரதமர் அதை ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் முன்னேற ஆசைப்படுறாங்க, அதை ரெக்கக்னைஸ் பண்ணமே தவிர அவங்கள பின்தங்கியிருக்கேன்னு சொல்கிறத விட அவங்க முன்னேறதுக்கு நம்ம என்ன பண்ணோன்றதை பாருங்கன்னு சொல்லி ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 112 மாவட்டங்கள் நாடு முழுவதும். அந்த 112 மாவட்டங்கள்லேயும் ப்ரைமரி ஹியூமன் இண்டெக்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கா, டே கேர் சென்டர்ஸ் இருக்கா, போஷன் அதாவது பிள்ளைங்களுக்கு நியூட்ரிஷியஸ் ஃபுட் கிடைக்கிறதா, ஸ்கூலில் டீச்சர்ஸ் இருக்காங்களா, அந்த மாதிரி பேசிக் ஹியூமன் வாட்டர் கிடைக்கிறதா, வீடு இருக்கா, இதெல்லாம் பார்க்க சொல்லி 8-9 வருஷமாக நடந்துட்டுருக்கு அந்த திட்டமும். இப்போ பல ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இப்போ முன்னேறி நல்லா முன்னுக்கு வந்திருக்காங்க. அதை அந்த மாவட்டத்துக்குள்ளேயே இப்போ பிளாக் லெவலில் எடுத்துகிட்டு போய் மானிட்டர் பண்ணுங்க. அந்த மாவட்டத்துக்குள்ளவே ஏதோ ஒரு பிளாக் பின்தங்கி இருக்கக்கூடாது, அவங்களையும் முன்னேற வைக்கணும் அப்படின்னு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ அந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் மாதிரி சோஷியல் இண்டிகேட்டர்ஸில் பின்தங்கி இருக்கிற அந்த மாவட்டங்களை நம்ம ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டாக எடுத்துகிட்டு வந்து பர்டிகுலர் அட்டென்ஷன் கொடுத்து அவங்களையும் முன்னேறதுக்கான உதவி பண்ணுறோம். இப்போ அதே மாதிரி அக்ரிகல்ச்சரில் இந்த நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும், இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்திங்கன்னா அக்ரிகல்ச்சரில் நல்ல முன்னேற்றமாக அடைஞ்சிருக்கக்கூடிய சில மாவட்டங்கள் இருக்குது. ஆனால் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப குறைச்சலாக இருக்கக்கூடிய மாவட்டங்களும் இருக்குது. அங்கே பல காரணம் இருக்கலாம். இரிகேஷனே போகலை, தண்ணிக்கு வசதி இல்லை, அந்த நல்ல மண் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருக்கிற மக்கள் ஆல்ரெடி வேறு எங்கேயோ மைக்ரேட் ஆகிட்டாங்க, எத்தனையோ காரணம் இருக்கலாம். ஆனால் அங்கே போய்
அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி, அதை தவிர அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேற விதமான இண்டஸ்ட்ரீஸ் வரத்துக்கு, இண்டஸ்ட்ரினா பெரிய பெரிய கம்பெனியில் சின்ன சின்ன உத்தியோக், லகு உத்தியோக் அப்படின்வாங்க, ஸ்மால் அண்ட் மீடியம் சிறு குறு தொழில் வரத்துக்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கு பிரதான் மந்திரி தன் தானிய யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம் எடுத்துட்டு வந்தாங்க. அதாவது தனமும் தானியமும் அங்க வளரணும். அப்போ அது அந்த மாதிரி தனமும் தானியமும் வந்துருச்சுன்னா அந்த இடத்துக்கு அந்த மாவட்டம் பின்தங்கி இருக்காது. அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன்ல பின்தங்கி இருக்கக்கூடிய மாவட்டம். இதில் நான் இது இவ்வளவு விவரமாக எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பிரதமரோட மனசுலையும் எண்ணத்துலையும் என்ன ஓடிட்டு இருக்குன்னு பாருங்க. பின்தங்கி இருக்கக்கூடாதுன்றதுக்கு எத்தனை விதமான பர்மிட்டேஷன் காம்பினேஷன். முதல்ல நீங்கள் ஹியூமன் இண்டெக்ஸ் துவாரா போ, இப்போ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி துவாரா போ. இதெல்லாம் ஏன்? அல்டிமேட்லி எந்த ஒரு பகுதியும் பின்தங்கி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எல்லா விதமான காம்பினேஷன்லையும் அங்கே போய் சேருங்க. மக்களுடைய விஷயத்தை புரிஞ்சுட்டு அங்கே வேணுங்கிற எஃபர்ட் எடுங்கன்னு சொல்லி மினிமம் 100 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இந்த வருஷம் அந்த தன தானிய யோஜனா, தன தானிய திட்டத்தை எடுத்துட்டு போய் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணு. அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகி ப்ரொடக்ஷன் கொள்முதல் பண்ண வேண்டிய நேரத்தில் சரியான கொள்முதல் பண்ணு. அதே மாதிரி அங்கே கோடவுன்ஸ் கட்டுங்க. அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுங்க, அவங்களே அதை நடத்தட்டும். அவங்களுக்கு கோடவுன் ஃபெசிலிட்டி வந்துருச்சுன்னா அவங்க உற்பத்தி பண்ண பொருட்களை அவசரத்தில் விற்க வேண்டாம், விலை நல்லா இருக்கும்போது விற்க முடியும் அப்படின்ற பலவித எண்ணம். ஸோ இந்த பட்ஜெட் மேக்கிங்கில் நாட்டில் ஒரு பகுதியும் பின்தங்கி இருக்கக்கூடாதுன்ற அந்த முக்கியமான கொள்கையை வச்சுக்கிட்டு அக்ரிகல்ச்சரில் ஒரு முறை, ஹியூமன் இண்டஸ்ட்ரீஸில் இன்னொரு முறைன்னு பல ஒவ்வொரு பட்ஜெட்லையும் திட்டம் வருது. அது இந்த தரம் இப்படி வந்திருக்கு. அதனால் நிறைய சொல்லலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு கொடுத்துருக்கோம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்னோவேஷனுக்கு பணம் 1 லட்சம் கோடி அலாட் பண்ணியிருக்கோம். அது ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனையோ அப்படி வந்திருக்கு. நான் அதெல்லாம் பற்றி விளக்கம் சொல்ல. ஆனால் தமிழ்நாட்டில் வந்திருக்கிறேன், எல்லாரும் எல்லாத்தையும் பற்றி பேசுகிறாங்க. நான் முக்கியமாக பட்ஜெட், இந்த பட்ஜெட் மாத்திரம் இல்லை, லாஸ்ட் ஒரு 8-10 இயர்ஸாக தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக வந்திருக்குன்றதையும் சொல்லிட்டு இந்த பட்ஜெட்லையும் என்ன கொடுத்துருக்கோன்றதையும் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். நிறைய டைம் எடுத்துக்கல, அதை ஒரு கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணியிருக்கேன். ஐ நோ கொஸ்டின் ஆன்சர் செஷனும் இருக்குது. ஸோ முதல்ல ஐ வாண்ட் டு டெல் அபவுட் இந்த 10 வருஷத்தில் தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்துருக்கோம். அண்ட் தட் டூ டச்சிங் த லைவ்ஸ் ஆஃப் புவரஸ்ட் ஆஃப், முதல்ல ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு, லோவர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட பேசிக் நெசசிட்டிக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்கோமா இல்லையா. ஜன்தன் திட்டம், எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். 1.7 crore பேங்க் அக்கௌண்ட்ஸ் தமிழ்நாட்டில் மாத்திரம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் 58% பெண்கள். அதே மாதிரி வீடு, PM ஆவாஸ் யோஜனா 12 லட்சம் வீடு கட்டப்பட்டிருக்கு ஆவாஸ் யோஜனை மூலமாக, திட்டத்தின் மூலமாக. ஸ்வச்ச பாரத் மிஷன், எல்லார் வீட்லேயும் டாய்லெட் இருக்கணும், எல்லாருக்கும் கொஞ்சம் சுகாதாரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும். 59 லட்சம் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸில் டாய்லெட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் மாத்திரம். ஜல் ஜீவன் மிஷன், அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் குழாய் தண்ணி போய் சேரணும். 89 லட்சம் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸில் பைப்பு கனெக்ஷன் போய் சேர்ந்துருக்கு, பைப்பு மூலமாக தண்ணி வருது. PM உஜ்வலா யோஜனா, வீட்டுக்கு எரிவாயு 41 லட்சம் உஜ்வலா திட்டத்தின் மூலமாக கேஸ் சிலிண்டர் சப்சிடியில் தமிழ்நாட்டுக்கு வந்து சேருது. அதே மாதிரி ஜன் ஔஷதி கேந்திரா, ஜெனரிக் ட்ரக்ஸ் மூலமாக மக்களுக்கு குறைச்ச விலையில் மெடிசன் போய் சேரணுன்ற அந்த திட்டம் ஆன் அன் ஆவரேஜ் 60 ரூபாய்க்கு கிடைக்குது. நேற்று வரைக்கும் இல்லை, வெளியில் போய் நம்ம வாங்கினோம்னா 100 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய மெடிசன். தட் இஸ் த ரேட், ஹையஸ்ட் ரேட், 40% ரிடக்ஷன். இன் சம் இட் இஸ் 60% ரிடக்ஷன். 100 ரூபாய்க்கு வாங்கினது 40 ரூபாய்க்கே கிடைக்குது. அதனால நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் குறைச்சல் ஆகிறது. சரி, நெக்ஸ்ட் ஆயுஷ்மான் பாரத், 79 லட்சம் பேருக்கு
மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவர் கிடச்சிருக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும். அது இங்கே தமிழ்நாட்டில் 79 லட்சம் பேருக்கு. சரி, அது நம்பர் 1 ஐட்டம். அந்த மாதிரி 8 ஐட்டமில் 2வது ஐட்டம்க்கு போகிறேன். வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு இந்த லாஸ்ட் 10 வருஷத்தில். 4100 கிலோமீட்டர் ஆஃப் நேஷனல் ஹைவேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில் மாத்திரம். தமிழ்நாட்டில் ரயில்வே சிஸ்டம் எப்போலேருந்தோ இருக்கு, ஸ்ரீலங்காலையும் இருக்கு. ஆனால் எப்போலேருந்தோ இருக்கக்கூடிய ரயில்வே சிஸ்டம் இருக்கையில் இந்த லாஸ்ட் 10 வருஷத்தில் இலங்கையில் எவ்வளோ ரயில்வே சிஸ்டம் இருக்கோ அந்த அளவு சிஸ்டம் புதுசாக தமிழ்நாட்டில் ஆட் பண்ணியிருக்கிறோம். இருக்கிற சிஸ்டத்தோட நியூவர் சிஸ்டம் வந்திருக்கு, இன்னும் அடிஷ்னலாக வந்திருக்கு. அது எவ்வளோ வந்திருக்கு? ஒரு முழுமையாக இலங்கையில் இருக்கக்கூடிய ரயில் எத்தனை நெட்வொர்க் இருக்கோ அத்தனை நெட்வொர்க் தமிழ்நாட்டில் புதுசாக இந்த லாஸ்ட் 10 வருஷத்தில் ஆட் செய்யப்பட்டிருக்கு. அதாவது 1303 கிலோமீட்டர் நியூ ரயில்வே ட்ராக்ஸ் have been constructed in Tamil Nadu, which is close to the entire network of Sri Lanka. 1303 புதுசு. And around 2242 of rail network has been electrified since 2014. கரி என்ஜின் இல்லை, டீசல் என்ஜின் இல்லை, எல்லாம் எலக்ட்ரிஃபைடு. ஸோ தமிழ்நாட்டில் இப்போ எத்தனை வண்டி எலக்ட்ரிஃபைடாக ஓடுது? 94%. 194 வண்டிகள் தமிழ்நாட்டில் ரயில் வண்டிகள் எல்லாமே எலக்ட்ரிசிட்டியில் ஓடுது. டீசல் இல்லை, கரி நிலக்கரி இல்லை. சரி, திஸ் இஸ் அபவுட் ரயில். நெக்ஸ்ட் ஐ கம் டு டாக்கிங் அபவுட் மெட்ரோ. 54 கிலோமீட்டர் ஆஃப் சென்னை மெட்ரோ ஹாஸ் பீன் ஆப்ரேஷனலைஸ்ட். சும்மா அடிக்கல் நாட்டில் நடக்குது, வண்டி ஓடுது. நெக்ஸ்ட் சேலமில் புது ஏர்போர்ட்டு, நெய்வேலியில் போர்ட்டு ஏர்போர்ட்டு, வேலூரில் போர்ட் ஏர்போர்ட், உடான் ஸ்கீம், சின்ன சின்ன ஏர்போர்ட்ஸை கட்டியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் காரிடாரை பற்றி சொன்னோம், டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார். அது சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம் அண்ட் ஹோசூர் இண்டஸ்ட்ரியல் நோட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எய்ம்ஸ் மதுரையில் 2019 வந்தது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பில்டப் பண்ணணும். சரி, ஸ்டேட்ஸுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நடக்கணும், நீங்களாக உங்களுக்கு வேணுங்கிறத கட்டிக்கோங்க, அசெட்ஸ் கிரியேட் பண்ணிக்காங்க, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் போடாதீங்கன்னு சொல்லி ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் சொல்லலைனாலும் கோவிடுக்கு அப்புறம் பிஎம் சொன்னாங்க எல்லாருக்கும் கொடுங்க, ஸ்டேட்ஸுக்கு கொடுத்துருங்க. எப்படி கொடுக்கணும்? 50 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத, வட்டி இல்லாத கடனாக கொடுங்க. அதாவது 50 வருஷத்துக்கு அப்புறம் இட் வில் பி எ கிராண்ட், நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டிய நிலைமை கூட இருக்காது. அந்த கணக்கில் தமிழ்நாட்டுக்கு 14,900 கோடி கொடுக்கப்பட்டிருக்கு. 14,900 crores have been given. நீங்கள் என்ன கட்டிக்க விரும்புகிறீங்களோ கட்டிக்கோங்க. 2020லேருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் 2021லேருந்து ஆரம்பிச்சு. அதே மாதிரி சென்னை மெட்ரோ நான் திருப்பி சொல்லலை, ஃபேஸ் 2க்கு சென்னை மெட்ரோக்கு 63,246 கோடி மொத்தம் திட்டம். அதில் 60% சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. 3வது கேட்டகரி 8 சொன்னேன், நான் 3க்கு போயிருக்கேன். இப்போ அர்பன் டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் சொல்கிறேன். அமிர்த் ஸ்கீம் 16 லட்சம் டேப் வாட்டர் கனெக்ஷன், 25 lakhs சூவர் கனெக்ஷன்ஸ் have been provided. எங்க? 28 நகரங்களில் தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நகரத்தையும் பாருங்க, போய் 28 நகரங்கள் அமிர்த் ஸ்கீம் மூலமாக, இது ஜல்ஜீவன் மிஷன் இல்லை, அமிர்த் ஸ்கீம் மூலமாக 16 லட்சம் வாட்டர் கனெக்ஷன், 25 லட்சம் சூவர் கனெக்ஷன், ட்ரைனேஜ் கனெக்ஷன் 28 நகரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தவிர ஸ்வச் பாரத் மிஷன், நான் முன்னாடி ஒரு நம்பர் சொன்னேன், அதே மாதிரி அர்பன் ஏரியாஸில் ஸ்வச் பாரத் மிஷன் மூலமாக 5.4 lakh ஹவுஸ்ஹோல்ட் டாய்லெட்ஸ் கட்டப்பட்டிருக்கு அர்பன் ஏரியாஸில். 5,40,000 டாய்லெட்ஸ் அர்பன் ஏரியாஸில்
பிஎம் இது ஸ்வச் பாரத் அபியான் மூலமாக. சரி, பிஎம் ஆவாஸ் நார்மலாக ரூரல் ஏரியாஸில் தான் வீடு கட்டுறோம்னு நினைப்போம். அர்பன் ஏரியாஸ்லையும் கட்டியிருக்கோம். தமிழ்நாட்டில் 6 லட்சம் வீடுகள் அர்பன் ஏரியா திட்டத்தின் மூலமாக பிஎம் ஆவாஸ் யோஜனா மூலமாக கட்டப்பட்டிருக்கு. சரி, அதே மாதிரி அர்பன் ஏரியாஸில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். ஜன்தன் யோஜனா 81 லட்சம் பேருக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. எல்லாம் சிட்டிஸில், நகரத்தில் வாழ்கிறவங்க. அதை தவிர நகரத்துக்குன்னு ஒரு பெக்யூலியர் இஷ்யூ, தெருவில் வியாபாரம் பண்ணுறவங்க, வண்டியில் ஒரு பழ வியாபாரம் பண்ணுறவங்களோ, பூ வியாபாரம் பண்ணுறவங்களோ, இல்லை ஏதாவது அப்போதைக்கு காலையில் இட்லி விற்கிறவங்களோ, சாயங்காலத்தில் பஜ்ஜி விற்கிறவங்களோ, இவங்க எல்லாருக்கும் பிஎம் ஸ்வநிதி அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக ஒரு விதமான கேரண்டி இல்லை, ஒரு விதமான நீங்கள் செக்யூரிட்டி கொடுக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் மாத்திரம் உங்கள் முனிசிபாலிட்டியிலேருந்து நான் தெருவில் வியாபாரம் பண்ணுற ஒரு வியாபாரி அப்படின்னு நீங்கள் ஒரு சின்ன ஐடென்டிட்டி கார்டை காமிச்சிங்கன்னா பேங்க் வித்தவுட் செக்யூரிட்டி லோன் கிடைக்கிறது. அது அந்த திட்டத்தின் பேர் பிஎம் ஸ்வநிதி. அதில் 4 ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் தமிழ்நாட்டில் அடைஞ்சிருக்காங்க, பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. சரி, 2019 ஒரு பெரிய ப்ராப்ளம். நகர்ப்புறங்களில் பேங்க்லேருந்து கடனை வாங்கி எனக்கு ஒரு வீடு வேணும், என் குடும்பத்துக்கு ஒரு வீடு வேணும், ஒரு ஃப்ளாட் வாங்கலாம் அப்படின்னுட்டு பேங்க்குக்கும் நீங்கள் மந்த்லி இஎம்ஐ கட்டுறீங்க, இருக்கிற வீட்டுக்கு வாடகையும் கொடுக்குறீங்க. ஆனால் அந்த வீடு கம்ப்ளீட் ஆக மாட்டேங்குது. அந்த ப்ரொமோட்டர் கண்ணில் படல, வீட்டை அரைகுறையாக விட்டு போயிட்டாங்க, கம்ப்ளீட் ஆகலை. நான் எத்தனை நாளைக்கு ஒன்று இஎம்ஐயும் கட்டுறது, வாடகையும் கொடுக்கறது பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாச்சு. அதில் சுவாமி, அதாவது சிங்கிள் விண்டோ ஃபார் தீஸ் மிடில் இன்கம் குரூப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஒரு திட்டம் போட்டு 15,000 கோடி ஃபண்ட் அதில் போட்டு அதன் மூலமாக 1 லட்சம் பேர் இந்த மாதிரி எங்களுக்கு வீடு கிடைக்காதான வேதனைப்படுறவங்களுக்கு 1 லட்சம் பேருக்கு வீட்டு சாவியை கொடுத்துருக்கோம். அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண வச்சு நடுத்தர வர்க்கங்களுக்கு இஎம்ஐயும் பே பண்ணிக்கிட்டு ரெண்ட்டும் பே பண்ண வேண்டாம், உங்கள் வீடு ரெடி ஆகிடுச்சு எடுத்துக்கோங்க. அந்த ப்ரொமோட்டரை கூட்டிகிட்டு வச்சு கம்ப்ளீட் பண்ண வச்சது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அது எங்கே வேணால், தமிழ்நாட்டில் இருக்கலாம், எந்த ஸ்டேட்டில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் இது 1 லட்சம் யூனிட்ஸ் விச் வே அண்டர் ஸ்ட்ரெஸ்ட் ஹவுசிங் ஸ்கீம் அவங்க எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. அதை தவிர இப்போது 50,000 நியூவர் சக்ஸஸ்ஃபுல்லி கொடுக்கப்பட்டிருக்கு வீடு. புதுசாக 20,000 ஹோம்ஸ் ஒன்றும் நாங்கள் கவர் பண்ணுறதுக்கு இருக்கோம். 4th இஷ்யூ, 8ல் 4th செக்டோரலி நான் பார்க்குறேன் தமிழ்நாட்டுக்கு என்ன, ஒவ்வொரு செக்டர்லையும் பாருங்கள். ஃபுட்வேர் அண்ட் லெதர் இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் பெருசு. அதில் நிறைய பேர் லேபர் இன்டென்சிவ்ன்றதுனால வேலை வாய்ப்பு இருக்கும். இதில் தமிழ்நாடு ஃபுட்வேர் அண்ட் லெதர் இண்டஸ்ட்ரி மொத்தமாக நாடு முழுக்க பார்த்தா 38% தமிழ்நாட்டில் தான் இருக்குது. 38% இந்தியாஸ் ஃபுட்வேர் அண்ட் லெதர் ப்ராடக்ட்ஸ் ஆர் கிரியேட்டட் ஃப்ரம் ஹியர். அபவுட் 47% ஆஃப் ஆல் எக்ஸ்போர்ட்ஸ், இந்தியாவிலேருந்து போகக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸ் 47% ஃபுட்வேர் அண்ட் லெதர் ப்ராடக்ட்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து ஏற்றுமதி ஆகுது. இவங்களுக்கு ஜிஐ டேக்டு ஒரு ஈஸ்ட் இந்தியா லெதர்னு இருக்குது. அவங்களுக்குமே வெஜிடபிள் டேனிங் மூலமாக பண்ணுறதுனால என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நம்ம நிறையா பண்ணி கொடுத்துருக்கோம். திருச்சி, திண்டுக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த ஜிஐ டேக் அடைஞ்சவங்களுக்கு கவர்மெண்ட் மூலமாக ஹெல்ப் கிடச்சிருக்கு. எப்படி கிடச்சிருக்குன்னா, ஃபோக்கஸ் ப்ராடக்ட் ஸ்கீம் ஃபார் ஃபுட்வேர் அண்ட் லெதர் செக்டர்ஸ். எம்ப்ளாய்மெண்ட்டும் அதிகரிக்கும். 22 lakh பர்சன்ஸ்க்கு வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு அந்த திட்டத்தின் மூலமாக. மத்திய அரசின் அந்த திட்டத்தின் மூலமாக 22 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. அதோடு இல்லாமல் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு அவங்களோட டேர்ன் ஓவர் வளர்ந்துருக்கு. அண்ட் இன்னைக்கு 1.1 lakh crores எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஒவ்வொரு வருஷமும் கொடுத்த அந்த பெனிஃபிட்ஸ்னால தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அண்ட் திருச்சியில் இருக்கக்கூடிய லெதர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இவ்வளவு பெனிஃபிட் கிடச்சிருக்கு. அவங்க இன்றைக்கி இவ்வளவு ஏற்றுமதி பண்ண முடியுது. அதை தவிர பாலிசி கோஆர்டினேஷன், கஸ்டம்ஸ் டியூட்டியை இறக்கி அவங்க இம்போர்ட் பண்ணனாலும் பண்ணிக்கிட்டோம் ரா மெட்டீரியல்ஸ்ன்றது கூட பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம். பியூர்லி தமிழ்நாட்டுக்கு நான் ஹைலைட் பண்ணுறேன். அதே மாதிரி ஹேண்டிகிராஃப்ட்ஸ்,
19 ஹை வேல்யூ ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் இருக்கக்கூட ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு we have given a lot of boost. அது தஞ்சாவூர் பொம்மையாக இருக்கட்டும், சுவாமிமலை பிரான்ஸ் விக்கிரகங்களாக இருக்கட்டும், மானாமதுரை பாட்டரியாக இருக்கட்டும், பத்தமடை பாயாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மூலமாக போய் சேருது. பெரிய பெரியவங்களுக்கு மாத்திரம் பண்ணல, சின்ன சின்ன குறு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கூட சென்ட்ரல் பட்ஜெட் மூலமாக பெனிஃபிட் வருது. அதே மாதிரி 28 ஆர்டிசான் கிளஸ்டர் தமிழ்நாட்டில் இருக்குது. என்னத்துக்கு? சின்ன சின்ன ஆர்டிசான்ஸ் எல்லாரும் கூடி உட்காந்து பண்ணக்கூடிய சில தொழில்களுக்கு ஆர்டிசான் கிளஸ்டர் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ப்ளஸ் அவங்களுக்கு காமன் ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் கூட பண்ணி கொடுத்துருக்கோம். குளோபல் ஹப் ஃபார் டாய்ஸ் இங்கே நிறைய ட்ரைனிங் கூட கிடச்சிருக்கு. எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கூட அதில் பண்ணுறோம். அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பேரல்ஸ் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ். அவங்களுக்கு 12 GI டேக்டு ஹேண்ட்லூம்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா காஞ்சிபுரம், சேலம், கோவை கோரா, கண்டாங்கி, மதுரை சுங்குடி, நெகமம் காட்டன், தோடா எம்ப்ராய்டரி, நீலகிரியில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைபல் பீப்புள் அவங்க எம்ப்ராய்டரி, அவங்களுக்கும் சப்போர்ட் கொடுக்குறோம். PM மித்ரா பார்க், மெகா இன்டிகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன், அதை மித்ரான்னுவாங்க, பெருசு. மெகா பார்க் விருதுநகரில் செட்டப் ஆகுது. அதே மாதிரி 76 ஹேண்ட்லூம் கிளஸ்டர் செட்டப் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு 53 கோடி ரூபாய் பெனிஃபிட்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் 4 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 7ல் 4 கம்ப்ளீட்டட், 3 இப்போ இம்ப்ளிமெண்டேஷனில் இருந்துட்டுருக்கு. அதை தவிர PLI ஸ்கீம், இப்போ செமிகண்டக்டர்ஸ்க்கு PLI ஸ்கீம் கொடுக்குறோம். அதே மாதிரி PLI ஸ்கீம் டெக்ஸ்டைல்ஸ்க்கும் கொடுக்குறோம். அது 74 கம்பெனிஸ் தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. 74 கம்பெனிஸ் மொத்தம் நாடு முழுவதில் அப்ளை பண்ணிருக்காங்க. அதில் 9 கம்பெனிஸ் தமிழ்நாட்டை சேர்ந்தது. நெக்ஸ்ட் ஐட்டம் மேஜர் பிக் டிக்கெட் ஐட்டம். செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்கில், எலக்ட்ரானிக்ஸ் செக்டரில் தமிழ்நாட்டில் 47 மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் 47க்கு சென்ட்ரல் மினிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக் மினிஸ்ட்ரி மூலமாக நிறைய சப்போர்ட் கிடைக்குது. ஸோ PLIயில் லார்ஜஸ்ட் பெனிஃபிஷியரி, எலக்ட்ரானிக் செக்டருக்கு கொடுக்கப்படக்கூடிய PLIயில் லார்ஜஸ்ட் பெனிஃபிஷியரி தமிழ்நாடு. இந்த லார்ஜ் ஸ்கேல் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் 27 அப்ரூவலுக்கு வந்த ஃபார்ம்ஸில் 7 ஆல்ரெடி அப்ரூவல் ஆயிடுச்சு. அந்த 25% ஆஃப் இட் ஆர் லொக்கேட்டட் இன் தமிழ்நாடு. ஆல் ஓவர் இந்தியா PLI ரிசீவ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிஸில் 25% தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அவங்க எல்லாருக்கும் PLI மணி கிடைக்கிது. நான் வேணும்னே இதை கொஞ்சம் பில்டப் பண்ணுறேன். ஏன்னா இங்கே ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க, தமிழ்நாட்டிலேருந்து வரி பணம் நாங்கள் தான் ஜாஸ்தி கொடுக்குறோம், நீங்கள் எங்களுக்கு கொடுக்கறது 1 ரூபானா 7 பைசா கூட கொடுக்கலன்னு. எங்கேருந்து அந்த நம்பர்லாம் வருதோ எனக்கு தெரியல. இதெல்லாம் எங்கேருந்து வருது? பின்ன ரோடு, மெட்ரோ, போர்ட் ஒன்று சொல்கிறேன். அதே மாதிரி இந்த மெய்ட்டியில் கொடுக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் நாட்டில் 25% இங்கே தான் இருக்குது. எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அவங்க எல்லாருக்கும் PLI வருது. அது எங்கேருந்து வருதுங்க? அதனால் ஒரு ஜனரஞ்சகமாக நாங்கள் இவ்வளோ பணம் கொடுக்குறோம், எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்கன்ற அந்த கேட்குற அந்த ஆர்குமெண்ட்டே தப்பு. அவங்க எடுக்கிற கால்குலேஷன் எங்கேருந்து வருது எனக்கு புரியல. ஒரு விதமாக கொஞ்சம் ஏளனமாக சொல்லணும்னா, இங்கே நிறைய பேர் இருக்காங்க, கோயம்புத்தூர்காரங்க, சென்னைக்காரங்க, நீங்கள் எல்லாம் இருக்கீங்க. கோயம்புத்தூரும் சென்னை தான் நாட்டுக்கு வரி கொடுக்கு, தமிழ்நாட்டுக்கு. அரியலூரில் இருக்கிறவங்களோ கோவில்பட்டியில் இருக்கிறவங்களோ கேட்கணும், எங்களுக்கும் எங்கள் மேலே என்ன செலவு பண்ணுறீங்கன்னா, நீ இவங்க 2 பேரும் சொல்லுவாங்க, நாங்கள் தான் கொடுக்குறோம், எங்களுக்கு தான் திருப்பி கொடுக்கணும். நீங்கள் கோவில்பட்டியை கேடு கேட்டால் எனக்கு என்ன, அங்கே செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லணும். பாரத நாட்டில் அந்த மாதிரி பாலிசி இல்லை. அதனால் இந்த மாதிரி குதர்க்கமாக பேசக்கூடியவங்களுக்கு நான் சொல்கிறேன்,
இந்த நான் பட்டியல் படிக்கிறது எதுக்குன்னா இதுக்கு தான். இதெல்லாம் கூட்டி கழிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லணும் தமிழ்நாட்டுக்கு என்ன வந்துட்டு இருக்கு. இன்னும் மேஜர் பிக் டிக்கெட் இன்னும் 3 சொல்லிட்டு என்னோட இதை முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க கேள்விகள். யூனியன் மினிஸ்டர் வந்திருந்தார் அஸ்வினி வைஷ்ணவ். இந்த பிஎல்ஐ ஸ்கீம் எல்லாம் இருக்கட்டும், அவர் இன்னொன்னு சொன்னார். மேஜர் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ஸ் நம்ம நாட்டில் 2 கட்ட போகிறோம். அதில் ஒன்று குஜராத்தில். உடனே சொல்லுவாங்க, ஓ குஜராத்தா, சரி இல்லை. 2வது தமிழ்நாட்டில் மேஜர் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர். அதுக்கு மத்திய அரசின் மூலமாக 1100 கோடி 1100 crores is being allocated through the budget. அது யார் பணங்க, எங்க வருதுங்க? தமிழ்நாட்டுக்கு வருதா இல்லைங்களா? இது மணலூர்லயும் பிள்ளைப்பாக்கத்திலையும் வருது போல் இருக்கு. சரி, அதுக்கப்புறம் பாலிசி சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் சொல்லிடுறேன். Automobile auto components, second largest number of manufacturing units under automobile and automobile components which receive PLI auto schemes. Second largest is in Tamil Nadu. அதாவது இத்தனை அப்ளிகன்ஸ் வந்த போது கூட செகண்ட் லார்ஜஸ்ட் PLI recipients are in Tamil Nadu. 82. There are 82 approved applicants with 257 manufacturing units under PLI in auto scheme in India, of which அந்த 82ல 46 தமிழ்நாட்டில் இருக்கு. அவங்க எல்லாருக்கும் PLI சப்போர்ட் கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் அட்வான்ஸ்ட் கெமிஸ்ட்ரி செல்ஸ். இப்போ சோலார் பவர் வருது, ஆனால் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேட்டரி இல்லை. லித்தியம் அயன் பேட்டரிஸ் கொண்டு வரணும். இதெல்லாம் ஹை எண்ட் கெமிஸ்ட்ரி. இதுக்கு தேவையான ஏசிசி பேட்டரி, ஹை எண்ட் அட்வான்ஸ் கெமிஸ்ட்ரி பேட்டரி செல்ஸ் அமைக்கிறதுக்கு 4ல் 1 மேனுஃபேக்சரிங் யூனிட் இந்த மாதிரி பெனிஃபிஷரி, PLI பெனிஃபிஷரி பெறக்கூடிய அட்வான்ஸ் கெமிஸ்ட்ரி செல் ஆப்ரேட்டிங் கம்பெனிஸ் ஆர் இன் தமிழ்நாடு. அவங்க எல்லாருக்கும் PLI கிடைக்குது தமிழ்நாட்டு மத்திய அரசுலேருந்து. இதுக்கும் பாலிசி சப்போர்ட் நிறைய பண்ணியிருக்கிறோம். ஐ டோன்ட் வாண்ட் எக்ஸ்பேண்ட் ஆன் தட். மேஜர் 6வது ஐட்டம் போர்ட் லெட் டெவலப்மெண்ட். எங்கெங்கெல்லாம் சீ போர்ட் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த திட்டத்தில் ப்ளூ எக்கானமி அண்ட் ஆல்சோ கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் 3 மேஜர் போர்ட் இருக்கு, பல மைனர் போர்ட்ஸ் இருக்கு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் 2023ல் கொரியா போயிருந்த போது அங்கேருந்து கொரியாலேருந்து மரைன் ப்ராசஸிங் யூனிட்ஸ் இருக்கவங்கள கூட தமிழ்நாட்டுக்கு அனுப்பி நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை பாருங்கன்னு சொன்னேன். அவங்க இங்கே வந்து சென்னை, தூத்துக்குடி, முனைக்காடு, அதாவது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், இங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டு அதுக்கு மத்ஸ்ய சம்பதா யோஜனை மூலமாக அவங்களுக்கு ஏதாவது பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக, அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக 1150 கோடி ரூபாய் தமிழ்நாட்டு கவர்மெண்ட் கொடுக்கப்பட்டது. as of December 2024 மத்ஸ்ய சம்பதா யோஜனா. 16 coastal fishermen villages in Tamil Nadu have been identified as climate resilient coastal fishermen villages. அதை தவிர மண்டபத்தில் இருக்கக்கூடிய ICAR Central Marine Fisheries Research Unit, Nucleus Breeding Center and marine fish species-க்கு அந்த சென்டர்லேருந்து எல்லாம் ஸ்பானிங் பண்ணி அவங்களுக்கு விதையோ வித்தனமோ சின்ன மீன்களோ அங்கேருந்து வழங்குறதுக்கு அந்த சென்டரை ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்களுக்கும் ஃபண்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இத்தனையும் நடந்த பிறகு லாஸ்ட்டில் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். சீவீட் கல்டிவேஷன் தமிழ்நாட்டில் குளோபல் ப்ரொடக்ஷனுக்கு கம்பேர் பண்ணால் லெஸ் தென் 1% தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இத்தனை பியூட்டிஃபுல் கடற்கரை ஓரம் இருந்தால் கூட 220 பொட்டென்ஷியல் சீவீட் கல்டிவேஷன் சென்டரை
நீத்தி ஆயோக் மூலமா தமிழ்நாட்டில் 220 சென்டர் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்குன்னு சென்ட்ரல் சால்ட் அண்ட் மரைன் கெமிக்கல்ஸ் ரிசர்ச் மூலமாக 5300 ஹெக்டேர்ல சீவீடு வளர்க்கறதுக்கு தமிழ்நாட்டில் திட்டம் போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கான பட்ஜெட்ரி ப்ரொவிஷனும் கொடுத்துட்டோம். அதை ப்ரோக்ரெசிவாக எடுத்துட்டு போனா வேர்ல்டில் இன்னைக்கு சீவீடுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதை எல்லாம் தமிழ்நாடு கேப்சர் பண்ணலாம். நம்மளுக்கு கோஸ்டல் ஏரியா, அப்பேற்பட்ட கோஸ்டல் ஏரியா. இன்னொரு பிக் டிக்கெட், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷோர் விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட் இஸ் இன் தமிழ்நாடு. அதுக்கு வயபிலிட்டி கேப் ஃபண்டிங்கும் நம்ம தான் கொடுக்குறோம் சென்ட்ரல்லேருந்து. எவ்வளவு அது? 7453 கோடி ரூபாய் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் கொடுக்கறது மத்திய அரசு. அதை தவிர சிதம்பரனார் போர்ட் தூத்துக்குடியில் ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் ஹப் போர்ட் has been set up in Thoothukudi completely under the central government. அதை தவிர ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் கிரீன் ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் இன்லண்ட் வாட்டர்வே வெசல் மத்திய அரசின் செலவில் கட்டப்பட்டு கொடுத்துருக்கு. அது தவிர முதல் முறையா வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் தோரியம் யூஸ் பண்ணி நியூக்ளியர் பிளான்ட் பாவனி அப்படின்ற பிளான்ட் யுரேனியம் 233 இஸ் பீங் டெவலப்ட் இன் கல்பாக்கம் இன் தமிழ்நாடு. அதுக்கும் மத்திய அரசு தான் முழுமையாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர நான் அக்ரிகல்ச்சரை பற்றி சொன்னேன். தன்தானிய யோஜனா மூலமாக நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்னு. கல்ச்சரல் சென்டர், லாங்குவேஜ் மேலே பிரதமருக்கு இருக்கக்கூடிய பாசம், பற்று, நேயம் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். திருவள்ளுவர் சென்டர், ஃபர்ஸ்ட் எவர் இந்தியாஸ் திருவள்ளுவர் சென்டர் ஹஸ் பீன் ஓப்பன்ட் இன் சிங்கப்பூர். மத்திய அரசுல காங்கிரஸ் கட்சியோட தோழமை கட்சியா இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில திருவள்ளுவர் சென்டர் ஒரு இடத்துல கூட ஓபன் பண்ணல. பண்ணது மோடி சிங்கப்பூர்ல. அதை தவிர காசி தமிழ் சங்கமம் 2வது முறையா நடந்த போது கண்ணில்லாத மக்கள் படிக்கக்கூடிய பிரெயில் லாங்குவேஜ்ல திருக்குறளை தயார் பண்ணி யார் வேணாலும் படிக்கணும், கண்ணில்லாதவங்க கூட திருக்குறளை படிக்கணும்னு அதை லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷனும் பண்ணி கொடுத்து, அதை தவிர மணிமேகலை நம்மளுடைய உகந்த காவியம் சங்க இலக்கியத்தில் ஒன்று, அதையும் கூட தமிழ், அதை தவிர இதர லாங்குவேஜில் கூட டிரான்ஸ்லேட் பண்ணி ரிலீஸ் பண்ண காஷி தமிழ் சங்கம். ஸோ இப்படியாக நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு மத்திய அரசின் பட்ஜெட் மூலமாக. ஆதிச்சநல்லூரில் இன்ஸ்டிடியூ மியூசியம் ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி நடந்துட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூ மியூசியம் ஃபார் அகழ்வாராய்ச்சி சென்டர் ஃபர்ஸ்ட் உலக அளவில் தமிழ்நாட்டில் தான் நம்ம மத்திய அரசின் செலவுமோ எடுத்துகிட்டு வந்தோம். இன்னும் நிறைய சொல்லலாம், பட் ஐ நோ ஐ ஷுட் பி டேக்கிங் யுவர் டைம் பிகாஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனையோ பண்ணுறதுக்கு இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரீ லாங்குவேஜ் பாலிசி, டீலிமிட்டேஷன், இப்படியாக நம்மளோட திசை திருப்பறதுக்கு முயற்சி நிறைய நடக்குது மத்திய அரசின் மூலமாக. இது மாத்திரம் இல்லை, இன்னும் நிறைய தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்கு நாங்கள் உழைக்க கட்டுப்பட்டு இருக்கோம். ஐ வாண்ட் டு டெல் யூ திஸ். இங்கே நடக்கிற கரப்ஷனை பற்றி நான் இப்போ பேசலை, ஏன்னா பட்ஜெட்டை பற்றி பேசுகிறோம். பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். மாண்புமிகு நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நம்முடைய பலத்த கரகோஷம் மூலமாக நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மத்திய பட்ஜெட்டின் ஒவ்வொரு நுட்பத்தையும் நமக்கு குழந்தைகளும் புரிந்து கொள்ளும் விதமாக வெகு அழகாக எடுத்து உரைத்தார்கள். பாமர மக்களில், ஏழை மக்களின் வாழ்வில் தொடங்கி பெரும் நிறுவனங்கள் வரை மத்திய அரசு, இந்த தமிழக அரசு நடப்பதற்கும் ஏதுவாக எத்தனை சலுகைகளை வழங்கி இருக்கிறது என்பதையும் எடுத்துரைத்தார்கள். அடுத்ததாக CA சுந்தர்ராமன், ட்ரெஷரர், சென்னை சிட்டிசன்ஸ் ஃபோரம் அவர்கள் question and answer செஷனை இப்பொழுது நடத்துவார்கள். Pranams to the Honorable Finance Minister. We understand the constraints on time, Madam. The students would be greatly privileged with 2 or 3 questions. We start with the questions from Ms. Rithi from BBA department. Happy day, ma'am.
Vanakkam, I am Riddhi Lalwani. I am really honored to be interacting with you today. So my question to you is, Englamari young girls who aspire to come to politics and be like you one day, நீங்க mentor session எடுக்கிறீங்கன்னா உங்க advice என்ன இருக்கும்? Because ரொம்ப பேர் நினைக்கிறாங்க பாலிட்டிக்ஸ் ரொம்ப டர்ட்டியாக டஃப்பாக இருக்கும், ஸ்பெஷலி விமென்காக. ஸோ வாட் இஸ் யோர் அட்வைஸ் ஃபார் தெம்? இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வேண்டி இருக்கிறீங்க மேம்? நிறைய விமன் வந்தால் பாலிட்டிக்ஸ் க்ளீன் ஆகிடும். Miss Avani from BCom Accounting and Finance. Happy day, ma'am. First of all, I'm really grateful and blessed to see you this close. நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, you have been the face of union budget. நீங்கள் தான் இந்த union budget represent பண்ணிட்டு இருக்கீங்க for a long time. Also, you have been in top in the list of the most powerful women in India. I would like to ask, especially you receive a lot of appreciations and criticism. Especially after union budget presentation, you receive a lot of scrutiny from all sides, from economists, politicians, opposition, public, media, everywhere. How do you handle this criticism, ma'am? Eppadi handle pandreenga in the criticism? How do you maintain your policy and decisions? Because as you said, it was easier for you to convince the PM than the system. Thank you. Well, part of the job is to listen to the criticism and see if it can be worked on. So I take it as it comes. Thank you, ma'am. இந்த கொஷின்ஸ் மொத்தம் ஒரு 1500 கொஷின்ஸ் நம்மளுக்கு வந்து அதில் டாப் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணியிருக்கோம். ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்புறம் நாங்கள் முன்னாடி இருந்த இதை விட வரி அதிகமாக கட்டுறோமா கம்மியாக கட்டுறோமா, தோ ரெவென்யூ நியூட்ரல் ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு சிஏ பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தாலும் நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. இதை எப்படி நம்ம தெளிவுபடுத்துறது அப்படின்ட்டு ஒரு 54 பேர் கேட்டிருக்காங்க. நிறைய என்ன இருக்கு? தி மிஸ்கன்செப்ஷன்ஸ் அட் போஸ்ட் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியை பற்றி வித் சர்டன் அத்தாரிட்டி நான் சொல்லணுன்னா, ரேட்டு இன்க்ரீஸ் ஆகலை இன்ட்ரடக்ஷன் ஆன பிறகு. அது இன்னும் குறைச்சலாக இருந்தால் நன்னா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எஸ் இன்னும் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். பட் பொய் பிரச்சாரம் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், ஒரு ரேட்டு கூட இன்க்ரீஸ் செய்யப்படவில்லை. Let's be sure on that. You want it to be reduced further, we'll try. We will make sure we bring down at least common people using daily utilized items. பட் பொய் பிரச்சாரம் பண்ணுறவங்களுக்கு திட்டமாக நீங்கள் சொல்லணும். ஐ நோ a lot of people are putting out in social media, ஜிஎஸ்டிக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்தது இப்போ எவ்வளவு இருக்குது அப்படின்னு போட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் நம்ம ஸ்ரத்தையாக அதை பார்த்தோம்னா நம்மளுக்கு புரியும் பிரச்சாரம் பொய். அதோடு இல்லாமல் இந்த ஜிஎஸ்டியில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானமும் எல்லா அமைச்சர்களும் உட்காந்து எடுக்கக்கூடிய தீர்மானம். அதில் காங்கிரஸ் இருக்காங்க, டிஎம்கே இருக்காங்க, கம்யூனிஸ்ட் இருக்காங்க, தெலுங்கு தேசம் இருக்காங்க, ஒய்எஸ்ஆர்சிபி இருந்தாங்க, இன்னைக்கு காங்கிரஸ் ஃப்ரம் கர்நாடகா ஒரு தெலுங்கானா எல்லாம் இருக்காங்க, வெஸ்ட் பெங்கால் இருக்குது. எல்லாரும் சேர்த்து எடுக்கிற டிசிஷனில் ஏதோ ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு பண்ண உடனே ஓ மோடி கவர்மெண்ட் தான் இப்படி பண்ணிடுச்சு. அங்கே உங்கள் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் கேளுங்க, ஐயா நீங்கள் போய் என்ன எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா, ஆனாலும் அவங்க கொண்டு வந்தாங்களா அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல. உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எப்படி நீ பண்ணின, ஏழை மக்களுக்கு வேணுங்கிற தேங்காய் எண்ணெய் மேலே எப்படி போட்ட, பார்லே பிஸ்கட் மேலே டேக்ஸ் போட்ட போடலை. அவன் சொல்கிறான் அவ்வளோதான். யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க பார்லே மட்டும் போட்டாங்க, ஏழை மக்கள் டீயோடு சாப்பிட்ற பார்லே பிஸ்கட் மேலே யார் போட்டாப்பா? போடலையே. ஒருவேளை போட்டிருந்தா கூட எல்லா அமைச்சரும் உட்காந்துருந்தாங்க, ஒருத்தர் தான் கிடைச்சார சொல்கிறதுக்கு உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் நம்ம இதை கொஞ்சம் ஒரு ஆப்ஜெக்டிவிட்டியோட பார்த்து பேசுகிறவங்க யாருன்றதை புரிஞ்சுக்கணும். ஒரு அஜெண்டாவோட பேசுகிறவங்களுக்கு பதில் சொன்னால் கூட அவங்க கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. ஆனால் நம்ம திருப்பி சொல்லத்தான் வேண்டியிருக்கு. ஜிஎஸ்டியில் நீங்களும் இருக்கீங்க, நாங்களும் இருக்கோம், எல்லாரும் இருக்கோம். ஒருத்தர் ஒரு ரேட்டு கூட இன்க்ரீஸ் ஆகலை. போய் பிரச்சாரம் பண்ணாத, திட்டமாக சொல்லணும் நம்ம. Last question, ma'am. In your speech also you have mentioned that while framing a budget,
you will consider various parameters, including the formation of the new government in US. In US, the DOGE is a new trend, the Department of Government Efficiency. It is now implementing efficiency and cost cutting in government operations. In India, even from 2017, our Prime Minister already started implementation of Aadhaar linking, direct benefit transfer. It has saved more than 3.48 lakh crores. He eliminated more than 40,000 unnecessary compliances, etc. Can we say that is India already ahead of DOGE? What is next in administration reform we are looking at? Thank you. ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்க சொல்கிறதுக்கு வி ஆர் ஹெட் ஆஃப் டாஜ்னு இல்லை. தெர் ஆர் ஸ்டில் அ லாட் ஆஃப் திங்ஸ் வி நீட் டு டூ. காமன் மேனுக்கு ஒரு டெத் சர்டிஃபிகேட் போய் வாங்கணும், அவங்க தாத்தா இறந்துட்டாரு, அவரோட டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா கூட இப்போவும் சில இஷ்யூஸ் இருக்க தான் இருக்கு. சில அக்கௌண்ட் க்ளோஸிங்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த பிறகு அது க்ளோஸ் ஆகாமல் இருந்துட்டு சடனாக ஒரு நோட்டீஸ் வருது. இந்த மாதிரி சின்ன சின்ன மக்களை பாதிக்கக்கூடிய கவர்னன்ஸ் இஷ்யூஸ் இன்னும் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு மத்திய அரசு மாத்திரம் இல்லை, மாநில அரசுங்களும் பாடுபடணும். அதே மாதிரி முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் இதெல்லாம் வரணும். ஏன்னா நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு, டெத் சர்டிஃபிகேட் கிராண்ட் ஃபாதரோடது வாங்க போனோன்னா நீங்கள் லோக்கல் வார்டு கவுன்சிலர் இல்லை பஞ்சாயத்து லெவலில், அங்கே பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி லெவலில் அவங்க தான் கொடுக்குறாங்க. அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நம்ம யோசிக்கணுமா இல்லையா? அதனால் இன்னும் ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது தமிழ்நாட்டில் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவில். அதெல்லாம் பண்ணி நம்ம லைஃப்பை இன்னும் கொஞ்சம் சிம்பிள் பண்ணிக்கிறதுக்கு we have to take a lot of continuous measures. ஸோ டாஜ் பண்ணுறத கூட நம்ம நல்லா பண்ணிட்டோம், டிபிடி வந்துடுது, ட்ரூ, பட் we have more miles to go. நன்றி. மாணவர்களுடைய மற்றும் பொதுமக்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்ததற்கு மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுக்கு சென்னை சிட்டிசன்ஸ் ஃபோரம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக துணைத் தலைவர் சென்னை சிட்டிசன்ஸ் ஃபோரம் திரு முரளி அவர்கள் நன்றியுரை நவில்வார்கள். நன்றி மறப்பது நன்றென்று, நன்றிதான் வாழ்வின் அறநெறி. மாலை வணக்கம். இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் மிக முக்கியமானதாகவும் சிந்தனை ஊட்டுவதாகவும் இருந்த இந்த ஏற்றமிகு யூனியன் பட்ஜெட் 2025 குறித்த கருத்தரங்கின் வாழ்த்துரை அளிப்பது எனக்கு ஒரு பெருமையும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது. முதலில் இந்த நிகழ்வின் பிரதான விருந்தினராக வந்ததில் பெருமை